ஓகே, ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிஓசி தமிழன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டவுன் கால் 13ல் நான் பண்ண வார் அட்டாக் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வார் டே 6 என்ன அட்டாக்னா வார்டன் ஃபயர்பால் ஏர் ரைட்ரா கைஸ். என்னடா குயின் சார்ஜ் ஏர் ரைட்ராக்கு வார்டன் ஃபயர்பால் ஏர் ரைட்ராங்கிறேன்னா அதுமாரி மாற்றி போயிடுச்சு கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், இதுதான் நான் அட்டாக் பண்ண பேஸு. ஃபயர்பால் எங்கன்னா அது நம்ம இந்த ஸ்கேட்டர் ஷாட்டில் தான் கைஸ் ஃபயர்பால் அங்கே அடிச்சுட்டு அப்புறம் ட்ரூப்ஸ் இறக்கி பேஸை கிளியர் பண்ண வேண்டியதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ் நம்ம பிளானு. சரி வாங்க அட்டாக்குள்ளே ஜம்பின் ஆயிடலாம். ஓகே கைஸ், நம்ம அட்டாக்குள்ளே வந்தாச்சு. வார்டனை வந்து 5 to 6 இறக்கி விட்டு அப்படியே அவனை வந்து வாக் பண்ணி அந்த ஸ்கேட்டர்கிட்ட கொண்டு போனோம். வார்டன் கோகனட் லோன், பின்னாடி ஹீலர்ஸ், வார்டன் சப்போர்ட்டுக்கு, வார்டன் ஒர்க்குக்கு வந்து ட்ராப் செக் பண்ணுறதுக்காக தான், ஏதாவது ஏர்லைன் இருக்கானு பார்க்கறதுக்காக. அப்புறம் எதுவும் இல்லை போல். அதில் வந்து ஸ்டோரேஜ் ஆப்ரேஸ் பண்ணிட்டுருக்கான். 7 o'clock ஒரு பேபி, அப்புறம் 5 o'clock 4 to 4 o'clock ஒரு பேபி ஃபார் ஃபனலிங் வார்டன் டீப்பாக உள்ளே கொண்டு போகிறதுக்கு. வார்டன் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக வார்டனுக்கு ஒரு ரேஜ், ஏன்னா இதில் மாட்டிக்கிட்டான் ஸ்டோரேஜ் தான். இப்போ எக்ஸ்போ கிங் வந்து 4 o'clock அப்புறம் வார்டன் வந்து மோட்டர் அப்ரெஸ் பண்ணிட்டுருக்கான். கம்ப்ளீட்டாக டேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக ஸ்கேட்டர் அப்ரெஸ் பண்ணோன்னா ஃபயர் பால் தட்டி விட்டாச்சு. எர்த்குவேக் இருக்குன்னு நினச்சி பார்த்தா அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இது வந்து குயின் சார்ஜ் ஏறிட்டான்ட்டு. அப்புறம் கிங்கை வந்து ஆஃப் பண்ணி கிங்கை வந்து பார்த்தோம்னா கிங்கோட எபிலிட்டி. அப்புறம் நம்ம எல்லா ட்ரிப்ஸையும் நம்ம இறக்கிட்டாச்சு. ட்ராகன் ரைடர், குயின், ஃப்ளேம் பிளிங்கர், அப்புறம் இண்டியன் பிரின்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக கோர் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரேஜ் ஸ்பெல். அப்புறம் அந்த சிங்கிள் டார் இன்ஃபர்னோ நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். அங்கே ஒரு பிளாக் மைன் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கண்ட் ஆகிடுச்சு. அந்த ஒரே ஒரு ட்ராகன் ரைடருக்காக தான் கைஸ் வந்து அந்த ஒரு ரேட் ஸ்பெல். அடுத்து அது இதாகிடுச்சு. அடுத்து வந்து இங்கே ஒரு 2 o'clock ஒரு ரேட் ஸ்பெல். அங்கே எல்லா ட்ரூப்ஸும் அசம்பிள் ஆகிட்டதுனால அப்புறம் அங்கே வந்து டக்குன்னு அடுத்து டவுனில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு ஃப்ரீஸு. அப்புறம் எக்ஸ்போலாம் நம்ம ட்ராகன்ஸ் இது மாதிரி பிடிச்சி வச்சு. அப்புறம் இன்னொரு ஃபீஸு அங்கே பாருங்கள் கைஸ், டவுனாலையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணோம். அப்புறம் வந்து சிங்கிள் ட்ராகன் பண்ணோம். இதே பிடிச்சி ஹீட்டை போச்சு, அதனால் சிங்கிள் ஈகிள் அப்புறம் எக்ஸ்போ மூர்த்தி சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணோம் கைஸ். அதுக்கப்புறம் வார்டன் மேலே ஈகிள் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. லாக் ஆகிட்டனால ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அங்கே குயினோட எபிலிட்டியை பார்த்து போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் தான் அப்புறம் எட்டி எல்லாத்தையும் சிங்கிள் வந்து பிடிச்சி ஒரு பதம் பார்த்துருச்சு. அப்புறம் ஆர்சி வந்து சும்மா இருந்துச்சுன்னு அந்த இதை போட்டுவிட்டோம் கைஸ். இதுக்கப்புறம் அவ்வளோதான் சிங்கிள் கிளீனப் தான் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் தான் டைம் ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸ்டோரேஜ் அப்ரெஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போவான். அவ்வளோதான், அதோட டைம் முடிஞ்சிச்சு கைஸ். இந்த அட்டாக் வந்து நான் குயின் சார்ஜ் பண்ணி போயிருந்தேன்னா ட்ரிப்பிள் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா சப்ப பேஸ் தான், பட் மிஸ் ஆயிடுச்சு. சரி கைஸ், நாம் தான் இந்த வாரில் வந்து இந்த வட்டம் நம்ம வந்து நம்ம கிளான் வந்து ப்ரொமோட் ஆகிரும். ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். 268 ஆஃப் ஸ்டார்ஸ் எடுத்து என்னாலேருந்து யாராலும் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த வட்டம் கண்டிப்பாக ப்ரொமோட் ஆகிடுவோம் அடுத்த லீக்கு, சில்வர் லீக் 1க்கு. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். என்ன சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சிஓசி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றிய ஒப்பீனியனை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணி விடுங்க. என்னை மேலும் கான்டாக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சூப்பரான வீடியோ மேட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.